29 படத்துல சத்யா வந்து விஜய் கிட்ட என்ன உனக்கு எதனால பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு விஜய் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மைண்ட் வாய்ஸ் பிடிக்கும்னு சொன்ன உடனே விஜயும் சத்யாவும் லவ் பண்ற இடத்துல எல்லாமே இவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து அவளுக்கு அவ்வளோ அழகா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இன்டர்வல் சீன் அப்ப நான் வந்து இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் வந்து என்னோட பேஷனை நோக்கி போறேன் அப்படின்னு விஜய் சொல்றப்ப இவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து அவளுக்கு கேட்க ஆரம்பிக்காது. அப்பயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட லவ் வந்து அன்ஸ்டேபிள் ஆக போகுது. அதாவது அவ பேஷனை நோக்கி தான் ஓட போறா, சத்யா பக்கம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான்ற மாதிரி ஒரு ஹிண்டா இன்டர்வல் பிளாக்கை வந்து முடிச்சிருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகிடும். அண்ட் தென் கடைசி கிளைமேக்ஸ்ல சத்யா வந்து விஜயோட அப்பாவை கூட்டு வந்து நிறுத்துறப்ப அவர் மைண்ட் வாய்ஸ்ல தான் அதை நினைப்பாரு. இந்த மாதிரி விஜய் வந்து என்கிட்ட அடிக்கடி சொன்ன பேர் வந்து அவங்க அப்பா பேர் தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல தான் நினைப்பாரு. அந்த இடத்துல அவளுக்கு வந்து அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தான் டைரக்டர் ரத்னகுமார் வந்து தன்னோட ரைட்டிங் எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவங்க லவ் பண்றப்ப எப்படி விஜய்க்கு வந்து சத்யாவோட மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சோ இந்த சீன்ல மறுபடியும் அவளுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரத்னகுமார் தன்னோட ரிட்டர்ன்ல அச்சீவ் பண்ணியிருப்பாரு. இதை நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.